ஏய் எப்பா முனியப்பன் கணக்கப்பா சாட்டேடிப்பா சாட்டேடி இப்போ தான் உலக நாட்டுக்கே சாட்டேடி போய்கிட்டு இருக்கு. உலக நாட்டுக்கே டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம் இலங்கை சுலோன்லேருந்து இங்கே எல்லாம் ஊடாலப்பட்ட மாநிலத்துக்கு சாட்டேடி, வழக்கறிஞர்களுக்கு சாட்டேடி இல்லைப்பா. நேற்றுலேருந்து தமிழ்நாட்டுக்காரன் டெல்லிலையும் வழக்கறிஞர் பூரா காய்ச்சலில் சுண்டு தான், அப்படியே ஓடுதான், நிற்க முடியாது. எப்படி நீதிமன்ற கோர்ட்டில் நிப்பாட்டுவோம்? அதான் 2 கால் ரெக்கையை ஆடிக்கிட்டே வரான், 2 கை ரெக்கையை ஆடிக்கிட்டு வரான். அந்த பெட்டிஷன் பேப்பரில் சாட்டேடி மார்க்கமாக வரும், மார்க்கத்தில் உள்ள ஓயில உள்ளே மாட்டுவான், வழக்கறிஞரை உள்ளே மாட்டுவான். அப்போ தான் உள்ள சண்டையும் கூத்தலுமாக வர்ற கணக்கு. எப்படி கண்ணில் கொத்தியாச்சு, கண்ணில் கொத்தினா இப்போ கண் பார்வை இழந்து தான் வருவான் வழக்கறிஞர் பூரா கண் பார்வை. எப்போ இவன் கணக்கை முடிக்கலைன்னா பெரிய சிக்கலுப்பா, பெரிய சிக்கல். இவனை வச்சுத்த கணக்கை முடித்து இந்த கண்டார வலிமை அரசியல்வாதி முட்டா குய்மனோ பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி பூமி அழிச்ச கண்டார வலிமை பாலாக்கி வச்சுக்கிட்டு இருக்கான். இவனை முடிச்சாச்சுன்னா ஆட்டா முடிக்க எல்லாமே உள்ளே மாட்டுவான். அதான் கணக்கு, சாமி கணக்குடா. பாய்ப்பேலை சாமியே இல்லைன்னு இல்லை. இப்போ பவரை இழக்கிறது கண் 2 பார்வை பவரை இழக்கிறது யார்? வழக்கறிஞர்கள், ஆணும் பெண்ணும். கண் பார்வை இழக்க கண்ணை குத்துதா மாரியம்மா நங்குன்னு இல்லே மாரியப்பன் இல்லே நல்லா கேட்டுக்கோ. கண் இழந்து உன் பொண்டாட்டி பிள்ளை இழந்து அவளை பாவத்தை நீ சேர்த்து வச்சுருக்க. தப்புக்கு செய்கிறவனை உள்ளே தூக்கி போடாமல் தப்பு செய்கிறவன்ட்ட காகித பேப்பரை வாங்கி உள் நாக்கு வெளி நாக்கு பிரட்டி நக்கிட்டு போறியாடா பாய் பேய்களா. கண்ணீர் வடிச்சிட்டு போகுதுடா. அதான் ஆண்டவன் கடவுளை கேட்கு, ஆண்டவனே கடவுளே கண்ணு தெரியலையா, கடவுளே உமக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்கு. எளிய மக்கள். என்ன காரணம்? உழைச்சி சாப்பிட்டு ஆயுசு ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கியா, உழைச்சி பூமியில் உழைச்சி தின்னு கழிச்சு போங்கடா அப்படின்னு பகவான் கொடுத்த கணக்கில் இப்படியாடா பூமியை பாழாக்க அந்த முட்டா கேடுகட்ட குய்மனுகளா. கேடுகட்ட இல்லை, பூமியை அழிச்ச குய்மை, கையெழுத்து போட்ட குய்மை, அதிகாரிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் குண்டிலையும் நீ தின்னுட்டு கழிக்கிற ஆசானத்தில் சொறிடுவாங்க. சொறி வானரப்பட தூக்கி மேலே எறிவான். கண்டார வலிமனை கையை தூக்காம என்ன விளையாட்டாடா இருக்கு. கணக்கு போடுதான் கைலாசத்தில் அவ்வளோ பெரிய அரசியல்வாதி நாக்கை இழுத்து விட்டு கொக்கரிச்சிட்டு போகிறான். பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி அவன் கொக்கரிச்சிட்டு போகிறான். இதெல்லாம் நீதிமன்றத்தில் பார்க்கலையாப்பா? ஜட்ஜி கோட்டாரான்னு பண்ணோம். எப்படிப்பா கைலாசத்தில் போட்ட கணக்கை ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டம், ராஜபாளையம், சிலுவத்தூர், மதுரை, இங்கிட்டு தெற்க எல்லாம் கணச்சிக்கிட்டு போகிறான். கழுதை எப்படி கணக்கும் அந்த மாதிரி கணக்காம்ப்பா. அப்போ விளையாட்டு என்ன விளையாட்டு? அப்போ நீதிபதிக்கும் நீ சேர்ந்து ஆணும் பெண்ணும் விளையாடியாப்பா. அந்த முற்றுப்புள்ளி விளையாடக்கூடாதுப்பா. நீதிமான் உட்காந்து கணக்கு போட்ட குடும்பத்தார் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கப்பா நாக்கால விட்டு. இதுவே நீ பார்க்கலன்னா என்னப்பா அர்த்தம்? பெரிய சிக்கல் வச்சுருக்கான். பூரா பூமி அழிச்சு வரான். விவசாயம் தான் கொடுத்துருக்கு. இப்போ கண்ட்ரோல். இப்போ அரசியல்வாதி அது கூத்தடிக்கிற குய்மன் தானே. அந்த கண்டார வலிமை கூத்தடிச்சு விட்டுட்டான். நீதிமன்றம்னா என்னன்னு தெரியுமாப்பா? ஒரு நிர்வாகம்னா விவசாய நிர்வாகம், பூமி அழிக்கக்கூடாத நிர்வாகம், ஆடு மாடு கோழி பறவைகளை திங்கக்கூடாது, அறுக்கக்கூடாது அந்த நிர்வாகம். அடுத்தாப்புல மானிட பொம்பளை பிள்ளைகளை கெடுத்து கொள்ளுதான் அதுக்கு தண்டனை உள்ள நிர்வாகம். எத்தனையோ நிர்வாகத்தில் உள்ள நீதிபதியை பூரா பார்க்கலன்னா என்னப்பா இது என்ன அர்த்தம்? ஆனால் கணக்கு உள்ளே கொடுத்துருக்கு. கணக்குப்படி சீக்கிரமாக எடுக்கப்பார். அதுதான் சட்டப்படி வர்றது. ஆனால் இப்போ கொடுக்குற கீழே வந்து கணக்கை முடிக்கணும். அதுக்கு தான் நீ கணக்கை முடிக்கும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாதிரி பூரா நீதிபதி ஜட்ஜி கோட்டார் பூரா புரிஞ்சுக்கப்பா. கீழ் கணக்கு கருப்பு ஆடை. இப்போ முதலமைச்சர் கருப்பு ஆடை போட்டு ஆடுதானா? இதுதான் முற்றுப்புள்ளி. சும்மா வேஷங்கள் போட்டு ஆடுவான். வேஷங்கள் விட்டு நாக்களை விட்டு மக்களை பூரா கிறுக்கு பிடிக்க வச்சுட்டான். வயிற்றுக்குள்ளே கிடக்கிற குருட்டு குயி கூட அந்த பிறப்பில் லோடு ஏற்றி வச்சுருக்க கழுதை கூட பூரா நடிகர் நடித்து கொடியை தூக்கி மூளை திருப்பி பாழாக்கி வச்சுருக்கான். பாவம், பெரிய பாவம். அவனுக்கு என்ன தெரியும்? கண்டார வலிமை அவன் 2 காலகையை பிளந்து பொண்டாட்டிகளை போய் நைட்டு நேரம் போய் நாக்கை உள்ளே விட்டு நக்கிட்டு போகிறான். இங்கே பூமி அழிக்கான். பூரா ஏழை எளிய மக்கள் பூரா கண்ணீர் வடிக்கப்பா. சாப்பாட்டு உணவு இல்லாமல் தர்மம் கொடுத்தார் கடவுள். கடவுள் தர்மம் கொடுத்தார். தர்மம் பூரா பார்ப்பா. ஆடு மாடு கோழி பறவை பூரா அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு
பசியில் கிடக்கு. எல்லாமே பறவைகள்லேருந்து புழு பூச்சி வரைக்கும் ஆடு மாடு கோழி பறவை வரைக்கும் அரை வயிற்றுக்கு தான் அது சாப்பாடு உணவு கிடைக்கி. மித்ததெல்லாம் இந்த கண்டார வலிமை திரிச்சு வியாபாரம் பார்த்து பேக்கிங் பண்ணி வியாபாரம் பார்க்கானப்பா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புப்பா. பூமியில் விவசாயத்தில் ஆடு மாடு கோழி பறவை எல்லாத்துக்கும் சாப்பாடு உணவு கொடுத்துருக்காரு. அரை வயிற்று சாப்பிட்டு போகுது. மானிட பிறவி நீ அரை வயிற்றுக்கு சாப்பிட்டு போவியாப்பா? எல்லாருமே நான் கேள்வி கேட்கேன். முனியப்பேன் சாட்டடி கொடுத்து கேட்கேன். அரை வயிற்றுக்கு நீ திருட்டு 3 வேளைக்கு போக முடியுமா? நீயும் ஃபுல்லாக சாப்பிடுறதில்ல. அதை மாதிரி தான் சாப்பாட்டு உணவு ஆடு மாடு கோழி பறவை எல்லாத்துக்கும் உண்டு. இந்த கண்டார வலிமை பேக்கிங் பண்ணி விற்று சாப்பிட்டு பூரா பூமி அழிச்சு வரான். கண்டார வலிமை பிடிச்சி அடிக்கிற துவைச்சி குண்டிலையும் புடுக்கலையும் சூடு வச்சு விடுவான். முக்கால்